சென்னையில் 70 கோடி மதிப்புடைய விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட 6,920 கிலோ மெத்தபெட்டமைன் 7 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ராம்நாடு மாவட்டத்தை சேர்ந்த நபரை 4 நாட்களுக்கு முன்னதாக இந்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சென்னை மண்டல அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி விசாரணை செய்ததில் போதைப் பொருட்கள் வைத்திருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரிடமிருந்து 5,970 கிராம் கிலோ மெத்தபெட்டமைனை பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் சென்னை அடுத்த செங்குன்றம் அருகே போதைப் பொருட்களை பதுக்கி வைக்க பயன்படுத்தக்கூடிய குடோன் இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து இந்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மேலும் அங்கு உள்ள குடோனில் சோதனை நடத்தியது. அதில் 954 கிராம் மெத்தபெட்டமைன் மற்றும் 7 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தது. கைது செய்யப்பட்ட ராம்நாடு நபர்கள் ராம்நாடு வழியாக இலங்கைக்கு போதைப் பொருட்களை கடத்த திட்டமிட்டிருந்தனர் என்பது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் போதைப் பொருட்களை நடமாட்டத்தை முற்றிலும் தடுத்து நிறுத்த தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் தற்போது சென்னையில் 70 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சிக்கியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.